பொம்பளையா இல்லை பாண்டிமணி பேயா? ஹலோ ஹலோ, அதை ஆன் பண்ணி விடு. அதை பார்த்தவனே இவனும் கொஞ்சம் இதாகிட்டேன். நாட்டிய தாரகை இந்த டான்ஸ் சாந்தி மாதிரி உள்ள பிள்ளையெல்லாம் ஆமாம் வயிற்று பொழப்புக்காக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுது, அவ்வளோதான். தம்பிகள் சும்மா அது நகைச்சுவைக்காக பேசுது, ஆய்வுன்னு கத்தப்படாது. ஏன்னா பொம்பளை நாளைக்கு போய் என்னை பாலியல் வன்கொடுமைன்னு கெடுத்துவிட்டா நீங்கள் நக்கி தெரிவிய போட்ஸோ பயலுக. நான் ஜெயிலில் தெரிய, நீ மானாமலை சும்பிடு தெரிய. அத்த பத்த மல்லியம்பூ மாம்பழ கண்ணத்தில் மல்லமா செல்லமா பொண்ணமா நானும் மாறி மாறி தந்தாரே மல்லமா செல்லமா பொண்ணமா எவ்வள மங்கம்மா உன் பேரு மானாமதுரை வைகையாறு, மானாமதுரை வைகையாறு. அதுக்குள்ள போகையில என் மல்லம்மா செல்லம்மா செல்லம்மா மாறி மாறி கையெழுப்பி மல்லம்மா போனமா உன்ன குடி போறவளே புசு போட்டு வாடி உள்ள உன்ன குடி போறவளே போட்டு வாடி உள்ள. நான் தொட்டா போதும் கலகம் நாள் வரும். அடி மைனாவே 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 சும்பு பள்ளி கூடம் போகலாம், அதுக்கு வாங்கலாமா ஏ சொல்லி சொல்லி தட்டும் போது தொக்கடுத்த மாதிரி இருக்காடி. ஏய் மரியாதை மரியாதை, முதல்ல வாடி போடுன்னு அடிச்சு மூஞ்சி. உங்களுக்கு என்னடா வலிக்குது இப்ப? ஏய் சாந்தி, சொல்லுங்க எம்கேஆர். ஒரு 3 வருஷமா உன்னைய பார்த்து நான் பயப்படுவேன். ஏன் கத்தாட வாட வரும் உன் மேல. முகரைய பேத்துருவேன் நான் உன்னைய. யார பார்த்து சொல்ற? அவள கம்பெனி டான்சரா இருக்கும். தவளை நினைச்சான் கெடமாட்ட செய்வோம். ஏன் செய்ய முடியாதுன்றியா? மனசு வச்சா செஞ்சிருமியா? எவ்வளவு பெரிய யானையே எலி செய்யும். பேஜ விட அரைஞ்சு அடிச்சு மூஞ்சியை பெத்து போடுவேன். ஏ சும்மா நிப்பாடுங்க, நீங்க வேற சும்மா அந்த ஆள் பேசினா ஓன்னு கத்திக்கிட்டுமா. அவங்களுக்கு ஒண்ணு அமையல, அனத்துல கத்துறாங்க. உன்னையெல்லாம் நத்தவரைக்கில விட்டுட்டு போனேன்னா அடுத்த வருஷத்துல வளாப்பு போட்டு இன்னொரு உள்ளே சென்னையாக்கி வச்சிருப்பாங்க. 3 மாசம் தான் பத்தியா ஜேஜிபி வச்சிருக்கேன் அவன். அந்த ஜேஜிபி பக்கெட்டை வச்சு உன் கரம்பை அப்படியே கிண்ணான்னு. அப்படியா சாந்தி? வாடா போடா, இந்த அவனே இவனை பேசுறதுக்கு இந்த தாளக்கார செகுட்டு முட்டை மாதிரி ஆள்கிட்ட வச்சுக்க. இல்லை தம்பிக்கு வாப்பா, உனக்கு வாத்தியார் பப்புனுக்கு நான் தானடா. என் பேரை கெடுக்க நாளைக்கு நாண்டுக்குச்சா? நேத்து கண்டாலிமாக ஏறி அடிக்கிறா. ஏய் இப்பவும் சொல்றேன் தம்பி, உனக்கு ஒரு மரியாதை இருக்கு. என்ன மரியாதை? என்ன தல்றா கோத்தா குண்டமவனா தல்றா முதல்ல போடா, மரியாதையா போடா. டேய் தம்பி, மொட்டை நாக்கு முட்டாடா. நீங்க சூமு நாக்குல போங்க தம்பி, நீங்க சூமு நாக்குல பேசுங்க தம்பி. போடா ஏலே. காலை இந்த பிள்ளைலாம் பிள்ளை வந்துச்சுன்னா வெள்ளாட்டம் புழுக்க மாதிரி தானே இருக்கு. ஆமா, அதுக்கு என்னன்றாயின்னு நான் உங்களை மரியாதை தானே பேசினேன். நான் உங்களை வாடா போடான்னு குடும்பத்தை காத்து. தம்பி தம்பி என்ன பண்ற? உத்துக்கிட்டு பாக்குறேன் என்னத்தையோ. இரு, அவன் ஸ்டேட்டஸ் எடுத்து செல்ஃபி வைப்பேன். போடா. அவன் என்னடா செய்வன கோளாறு மாதிரியா திடுறாங்களாடா. எனக்கு சேர்ற மாணவன் பூரா 5 அறிவாத்தியா இருக்காங்க. உண்மையிலேயே ஆண் சிங்கங்கள் அத்தனை பேர் முகத்தை பார். என்ன பார்க்கணும்? என்ன தெரியுது? தெரியலேந்தே சொல்றேன். அதான் தெரியாது. ஒவ்வொரு முகத்திலையும் பார், தேங்காண்ணையும் வேப்பனை மதக்கு. ஏன் ஏன் ஓ எண்ணெய் எடுக்க வந்திருக்கேன். ஏழே நோலையில சொல்லக்கூடாது. இங்க பாரு. ஐர குஞ்சு, இங்க இருக்கிற தாய்மார்களை பார். ஒழுங்கா உட்கார்ற முதல்ல. அத்தனை பேர் மேக்கப்பை பார். என் ஆம்பளை முகத்தை பார், பூராமே அப்படி வேலைக்கிற முள்ளடிச்ச மாதிரி உட்காந்துருப்பேன். ஆமா, வேற விதி. போடி பேக்கு. மரியாதை மரியாதை என்னைக்கு இருந்துச்சு? நான் உன்னை மரியாதை கொடுத்தேன் பேசுறேன். பேசுங்க பாப்போம். அதுக்குத்தான் அப்பயே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வாழ்ற ஒம்பளைய போக விட்டுட்டு உலக்கையில் ஆடுறான் பழமொழி. கை தட்டலாம். யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ அவங்க பொண்டாட்டியெல்லாம் சிலுக்கியா? அப்ப உன்னை வச்சுக்கிடுவாங்க குழுக்க.
அப்படி பொண்டாட்டி சிலுக்கா இருந்தா அவன் தவம் கிடப்பானே. எதுக்கு சிலுக்கா இருக்கிறது? ஒவ்வொரு ஒம்பளை அமையுது எத்து பொல்லோட. நீ சாவ வர்றது பழிக்கட்டும், பொண்டாட்டி கூட சிலுக்கா இருக்கட்டும்பா. எனக்கு ஒரு சாவ விடுமே, என் பொண்டாட்டி கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும். இந்த பையா நீ பழமொழி பேசுவோமா? யாரு பேசுங்க? பேசவா? பேசுங்க பேசுங்க. கொட்டா ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து குழிய தூண்டிட்டு படுத்து கிடந்தாலாம். யாரு எதுக்கு? கை தட்டலாம் உங்களுக்காக ஊத்த தோன்றேன். மானாமதுல ட்ரெயின் வர நேரம் முன்ன தண்டவாளத்துல போய் உட்காந்து குண்டி வந்து வச்சுட்டாலாம். இதுக்கு பேரு பழமொழி. நீங்க வேற கை தட்டுறீங்க. ஏன் தம்பியை ஊரா ரசிக்கிறாங்கல்ல? இல்ல இந்தரா சுனக் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன என்ன ஆம்பளன்ற இரிய வர ஆம்பளை உங்களால என்ன முடியும்? என்ன பண்ணுவீங்க முத நீங்க? நல்லா டேஸ்டா பண்றேன். ஏய் சும்மா இங்க கீசரி மேசரி அரைஞ்சு விடுவே. அரைஞ்சு கீசரி மேசரி அரைஞ்சனா உன் கேசரி பவுடர் அந்துவாங்க. ஆமா போய் வா போட பண்ணீங்க. ஆம்பளை என்ன செய்யும்ன்ற? ஆம்பளை என்ன செய்வீங்க நான் கேக்குறேன். அவன் என்ன செய்யல? எதுவுமே செய்ய முடியாது. அவன் எம்புட்டு படம் பார்த்து அவன் எப்படித்தான் செய்வேன் பாரு. அவெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறேன். உனக்கு இங்க வர தெரிச்சு போயிர முடியும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்க. தெரிச்சா தாண்டி ஆம்பளை. இங்க பாரு வாடி போடின்னு சொன்னா அப்புறம் நல்லா இருக்காது உனக்கு. அப்புறம் பாத்து தெரிச்சா ஆம்பளை. என்ன தெரிச்சா ஆம்பளை? குழி பறிச்சா பொம்பளை. கை தட்டலாம். 21 வருஷமா அவங்க லூஸ் ஆகி வச்சு பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்கான். நம்ம ஆயுசுக்குள்ளே நல்லா நடிச்சிட மாட்டான். நான் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இங்கே வா, உன்னை எதுக்கு பேச? தங்கச்சி இங்கே வாடா. என்ன நீ தங்கச்சி தான், வாடா. அடுத்த வருஷம் உனக்கு பிள்ளை வந்துச்சுன்னா தாயமங்கலத்தில் நான் கரும்பு தொட்டி கட்டுறேன். அதுக்குள்ளே உனக்கு தொட்டி கட்டிடுவாங்க மாணவன். இங்கே வாடா. ஆனால் இதை பார்க்கும்போது எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கீங்க. ஆமாம் இருடா சாந்தி, நான் என் தம்பியை சிரிக்கிறேன். உன்னை கட்டி பிடிச்சிட்டாலும் முண்டை செஞ்சு. ஆமா உன்னைய செஞ்சா நக்குன மாதிரி இருக்கும் அப்படியே. இது நம்ம சரி வராது. நான் வந்து இப்போ மாதிரிலாம் கிடையாது. என்ன அதே தெரியுமே எனக்கு. உன்கிட்ட பேசுறதுக்கும் உன்னைய பண்றதுக்கும் என் சிங்கக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பண்றது கூடவா? அடி கருமேக கூந்தலுக்கு சாந்தி புள்ள கால் கொள்ளுச்சு சத்தந்துக்கு வடிவான வடிவழகி வாங்குயில் ஓன் சந்தந்துங்க. அடி தண்ணி கருத்துருச்சு உள்ள கவலை சத்தம் கட்டுருச்சு. நம்ம ஓரங்கிருச்சு நம்ம பொதுங்க எழுந்திருச்சு. டனநகடி டாங்க நகரி எதனகடி டாங்க நகரி. எனக்கே படபடன்னு இருக்கிற. அது என்னடா கட்டப்பு தம்பி? இதை ஏதாவது தம்பி எறும்பு சாப்பிச்சாவது போடக்கூடாது. அண்ணே அண்ணே என்னப்பா கட்டுக்கிட்டு போடுறது மாதிரி ஆள் இருக்காங்களா? மக்களே, நான் உங்களுக்காகத்தான் சேவை செய்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை களிச்சேரி ரத்த கட்டு ராதா. சவு விலகிறது, கம்பு கூட்டு அரிக்கிறது, வெதர் வீக்கம், மாதவிடா தள்ளி போகிறது. எப்படி இப்படி ஆச்சு தம்பி? பேசண்ட பிடிங்க. நாங்கள் ஆந்திரா அண்ணே. ஆந்திராவா? ஆமாம். ஓ, இது எப்படி ஆச்சு? இது தமிழ்நாட்டில் ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கினா அதை பார்க்கறதுக்காக பிளேட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். கண்டாலி மை கீழே விழுந்துட்டேன். விழுகும்போது எதில் விழுந்தாரு? அது விழுகும்போது பழைய வெதரில் விழுந்துட்டேன். இதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே உனக்கு. நீனா அட்வான்ஸாக போட்டுக்கிறீங்களா? நல்லாத்தான் இருக்கு தம்பி. வெளியே எப்படி போகுது? வெளியே ஒரு ஈச்சர் நிறையா போகுது. அது ஒரு ஈச்சர் நிறையா போகுது. உன்னை டிராக்டர்னு தானே சொல்ல சொன்னேன். ஈச்சரு நோத்தா விட்டு ஈச்சர். தம்பி நீங்கள் பின்னாடி ஷார்ட் அடிச்சு பார்த்தீங்க. எனக்கு அடிக்க முடியாதுங்க. உங்களுக்காகத்தான் இந்த சேவையை செய்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை களிச்சேரி ரத்த கட்டு ராதா. நீங்கள் நல்லதேன் செய்கிறீங்க. நல்லது செய்கிறேன். என்னையும் இது பண்ணுறாங்க. என் சாமி சொன்னதேன். கடைசியில் உங்களே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இருங்க தம்பி. இப்போ வலி எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. வலிக்குதுன்னு தானே சொல்ல சொன்னேன்.
வலிக்குன்னு சொல்ல உடனே உங்கள் அப்பனுக்கு கொண்டு போகும்போது அரை உசுராத்தையும் கொண்டு போய் சேர்ப்பேன். என் தம்பியை